ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை பொரியல் தான் செய்ய போகிறோம். நான் முருங்கைக்கீரை எடுத்து நல்ல இளம் முருங்கைக்கீரை கிடச்சிச்சு சூப்பர் மார்க்கெட்டில். அது கிடச்சதும் வாங்கின்னு வந்து அது க்ளீன் பண்ணி நல்லா உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு நான் 3 அனியன்ஸ் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய பூண்டு எடுத்து அதுவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பீனட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை, காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த கீரை பொரியல் நம்ம செஞ்சிடலாம். இந்த கீரையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது செய்யும் போதே நம்ம பார்த்துன்னு சமைச்சிடலாம். வாங்க, நம்ம இந்த கீரை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த கீரையை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். உப்பு தண்ணி தொளிச்சு நம்ம இந்த கீரை வந்து லைட்டாக அப்படியே அந்த உப்பு தண்ணியிலேயே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஏன் இது உப்பு தண்ணி தொளிச்சு ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அப்புறம் நம்ம பொரியல் செய்கிறோன்னா, ஸ்டமக் அப்செட் ஆகுறது. ஒரு சிலருக்கு கீரை சாப்பிட்டா ஸ்டமக் அப்செட் ஆகும். அதெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு உப்பு தண்ணி தெளிச்சுட்டு அப்புறமா நம்ம பொரியல் செஞ்சுக்கலாம். நான் இப்போ ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். சால்ட் போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீரைக்கு வந்து இப்போ இது இப்படியே வதங்கி வரட்டும். இந்த கீரையில் இருக்கிற தண்ணி, நம்ம ஊற்றின கொஞ்சோண்டு தண்ணி, அந்த உப்புலேயே அப்படியே இது வதங்கி வரட்டும். அப்புறமா நம்ம பொரியல் செஞ்சுக்கலாம். இந்த முருங்கைக்கீரையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நிறைய அயர்ன் இருக்குது, இதில் இன்சுலின் இருக்குது. நிறைய 9th மந்த் 8th மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இந்த கீரையை சாப்பிட்டா நல்ல அயர்ன் சத்து இருக்கும். அப்புறம் வந்து குழந்தைக்கும் நல்லா அவங்க வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இது மூடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரை செய்யும் போது ஓப்பன்லேயே தான் வைக்கணும், மூடி போடக்கூடாது. ஓப்பன் பண்ணி தான் குக் பண்ணோம். பாரு, நம்ம தண்ணி ஊற்றுங்க இல்லைங்களா, பாருங்க அந்த தண்ணி, கீரையில் இருக்கிற தண்ணி இதுலேயே இந்த கீரை வந்துட்டோம். பாருங்க, தண்ணியே இல்லை, பாதி இதுலேயே வெந்துடுச்சு. இது நம்ம எவ்வளோ கீரை போட்டோம், எவ்வளோ கம்மியாச்சு பாருங்க குவான்டிட்டி. அதனால தான் உப்பு வந்து போடவே கூடாது ஸ்டார்டிங்கில். சும்மா அது நம்மளுக்கு வந்து வதங்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு போட்டேன். இப்போ இதுவே நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். வேர்க்கடலை போட்டுக்கலாம். வேர்க்கடலை ரொம்ப லைக் பண்ணுறவங்களா இருந்தால் அதிகமாக போட்டுக்கலாம், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ இந்த அளவுக்கு போட்டு அது மிக்சியில் நம்ம கோர்ஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம கீரை செய்கிறதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டில் நான் பாதி பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டு, இந்த வெங்காயம் ஆயிலில் நல்லா வதங்கிட்டோம். அப்படின்னா கோல்டன் ப்ரௌன் ஆறுக்கெல்லாம் வேண்டாம். ஒரு பிங்கிஷ் கலர் வந்ததும் ஆனியன் நம்ம கீரை போட்டுக்கலாம். நம்ம காஞ்ச மிளகா வேர்க்கடலை போட்டோம் இல்லைங்களா, அது இந்த அளவுக்கு கோர்ஸ் கிரைண்ட் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம பேலன்ஸ் வச்சிருக்கிற பூண்டு போட்டு ஒரு பல்ஸில் சும்மா அப்படி ஓட்டி எடுத்துக்கலாம். நம்ம ஆனியனும் கார்லிக்கும் நம்மளுக்கு நல்லா பிங்கிஷ் கலரில் ஆயிடுச்சு. நம்ம போட்ட பூண்டு வெங்காயம் இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சிருக்கிற கீரை போட்டுக்கலாம். மூடக்கூடாது, கீரை மூடவே கூடாது. நம்ம இப்படியே தான் ஃப்ரை பண்ணணும். மூடி போட்டு செய்யலாம், ஆனால் மூடி போட்டு செய்யும் போது கீரையோடைய கலர், அந்த டெக்ஸ்டர் வந்து மாறிடும். அது இப்படி செய்யும் போது நல்லா இருக்கும், கிரீன் கலரு. கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். நம்ம கீரை இந்த அளவு குக் ஆயிடுச்சு.
இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியில் கோர்ஸ் கிரைண்ட் பண்ணி வச்சிருந்து பூண்டு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய் இது போட்டுக்கலாம். வேர்க்கடலை போட்டதுனால அது அப்படியே டைட்டாக பிடிச்சின்னு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கீரை வந்து ஃபுல்லாக வெந்துடுச்சு. உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு. எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு உப்பு, அதனால நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ரொம்ப கம்மியாக. இந்த கீரைன்னு இல்லை, எந்த கீரை செய்யும் போதும் நம்ம கீரை இந்த மாதிரி ஃபுல்லாக குக் ஆகிட்டு பிறகு தான் உப்பு போடணும். ஏன்னா அது வதங்கி வரும்போது குவான்டிட்டி கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால சால்ட் வந்து எப்பவுமே கீரைக்கெல்லாம் கம்மியாக தான் போடணும். அவ்வளோதான், நம்ம கீரை ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒயிட் ரைஸோட வச்சு சாப்பிட்லாம். பூண்டு, வெங்காயம், வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்ந்து நம்ம இந்த கீரையோட இப்படி பிசைஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.